கருப்பு உளுந்துக்கு ஈக்குவலான ஒரு உணவு இந்தியாவிலே இல்ல. பாரம்பரிய உணவு எடுத்தீங்கன்னா கருப்பு உளுந்துல மட்டும்தான் ஆந்தோசைனின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நீங்க டெய்லி 100 கிராம் 150 கிராம் இந்த கருப்பு உளுந்த ஊற வச்சு கூட புரோக்கலியும் காலிஃபிளவரும் சாப்பிட்டு பாருங்க, உங்க உடல்நிலை பயங்கரமாக முன்னேற்றம் அடையும். கருப்பு உளுந்து உள்ளார இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதாவது மத்தி, நெத்திலி மீன், அப்புறம் காணாங்கழுத்தின்னு நினைக்கிறேன் இல்லையா? இது இந்த பாம்ஃப்ரெட் மாதிரியோ அல்லது கிங்ஃபிஷ் மாதிரியோ வஞ்சரம் மாதிரியோ விலை மீன் இல்ல. எல்லாம் கிலோ 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு கிடைக்கும். சீசன்ல 50 ரூபாய் 75 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆமா ஆமா. இத வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நன்மை பயக்குமாறு எழுதிவிட்டு செல்வேனை ஒழிய அதை நான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா யாராலுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது. இப்ப நம்ம உணவை பத்தி பேசணும். டேஸ்டாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும். இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க. முதல் கண்டிஷன் எந்த உணவாக இருந்தாலும் அது டேஸ்டியா இருக்கும். ரெண்டாவது, நீங்க நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு ஹெல்த்தியரா இருக்கும். அப்பதான் அளவா சாப்பிடுமே, ஆனாலும் அதிகமாக சாப்பிட்டால் நஞ்சாகும். அதனால சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான அளவில் விருப்பமாக சந்தோஷமாக சாப்பிடும். அப்படி ஒரு உணவு சொல்லுங்க சார். இந்த ஒரு உணவு நீங்க நல்லா சாப்பிட சொல்ல முடியாது. இப்போ ஆலிவ் ஆயில் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆஸ்திரேலியாவிலயோ அல்லது போர்ச்சுகல்லையோ வந்த ஆயில 25 ml குக் பண்ணக்கூடாது. ஒரு பொங்கலோ இட்லியோ இருந்தா அது மேல ஊத்தி சாப்பிடணும். குக் பண்றதுக்கு நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது அவகாடோ ஆயிலோ யூஸ் பண்ணும். ஆலிவ் ஆயில் அப்படியே சாப்பிடலாம். 25 ml அல்லது அப்படியே குடிச்சிடுங்க. நீங்க இந்த பிரையன் ஜான்சன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்களே, அவங்க ஸ்னேக் ஆயில் ஒரு பாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. அது இம்போர்ட் டியூட்டி எல்லாம் கட்டினா 7000 இருந்து 9000 ரூபாய் ஆகுது. ஓகே, அந்த எண்ணெயை நாங்களும் விற்க போதும். அதை லிட்டர் 2000 ரூபான்னு. ஆனா எங்க கிட்ட ஏதாவது சப்ளிமெண்ட் வாங்கினாலோ உணவு வாங்கினாலோ அதுல 25 ml போட்டு தான் கொடுக்க போதும். அதுல என்ன சார் கண்டென்ட் இருக்கு அந்த ஆயில்ல? அந்த ஆயில்ல ஹை பாலிஃபினால் இருக்கு. அது 40 பயோமார்க்கரை சரி பண்ணுது. அதுக்கு ஈக்குவலான உணவு இல்லை. எப்படி சவுனாவுக்கு ஈக்குவலான ஒரு மெடிசனோ இன்ஜெக்ஷனோ இல்லையோ, அது மாதிரி நம்பர் 1 உணவு இது. அதுக்கு அடுத்தது அவகாடோ, ப்ளூபெர்ரி, நம்முடைய கருப்பு உளுந்து. குடிக்கிறது ஒரு முறை குடிச்சாலும் உங்க உடலுக்கு நல்லதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஆல்கஹால் இஸ் டாக்ஸிக் டு யுவர் மைட்டோகாண்ட்ரியா வேர் யூ ப்ரொடியூஸ் எனர்ஜி. 4 நிமிஷத்திலேயே நீங்க குடிச்ச உடனே 81% ஆஃப் த எனர்ஜி போயிடும், இன்டெலிஜென்ஸ் போயிடும். 4 மினிட்ஸ் தான். ஏன்னா ஆல்கஹால் 1% ஆஃப் தட் கம்ஸ் டு த ஸ்கின். இன்னொரு போர்ஷன் லிவருக்கு போகுது. அது இட் இஸ் டைஜஸ்டட் இன் ஏ அசிமிலேட்டட் இன் ஏ டிஃபரெண்ட் வே. ஸோ ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. சிகரெட்டு பிடிச்சா லங்ஸ் போயிடும். நீங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, கேன்சர் வரும், குடியை கெடுக்கும், எல்லாம் போட்டது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டையும் ஆல்கஹாலை மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே உண்மை. சிகரெட்டுக்கு நிறைய டேக்ஸ் போட்டு இப்ப குறைக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலேயே நம்ம பிரதம மந்திரிக்கும் நம்முடைய நிதி மந்திரிக்கும் நன்றி சொல்லணும். இந்த குடியிலையும் நிறைய டேக்ஸ போட்டு இருக்காங்க, அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இல்லைன்னா இன்னும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களை நிறுத்துன்னு சொல்றது அவங்களுக்கும் புரியுது, நமக்கும் புரியுது. நிறுத்தணும் தான் அவங்களுக்கும் ஆசை. பட் ஏன் நிறுத்த முடியலன்றது அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை. இந்த ப்ரோகாஸ்டினேஷன், இன்று முதல் கொடுக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு அது இருக்கட்டும். பட் இப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால இந்த ஒமேகா 3 இண்டெக்ஸ் 8% இருந்தா 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா உயிர் வாழ்வாங்க இந்த ஸ்மோக் பண்றவங்க. அதாவது ஸ்மோக் பண்ணாம ஒமேகா 3 இண்டெக்ஸ் 4% இருக்கவங்களை விட 5 வருஷம் இருப்பாங்க. எவ்வளவு சார் இருக்கணும் ஒமேகா 3 இண்டெக்ஸ்? ஒமேகா 3 இண்டெக்ஸ் 8% இருந்ததுன்னா ஆல் காஸ் மார்டாலிட்டியில இருந்து நீங்க மீண்டு 5 வருடங்கள் அதிகமாக உயிர் வாழ்வீங்க. இது 8% வரணும் ஒமேகா 3 இண்டெக்ஸ். என்ன சாப்பிடணும்? முதல்ல 8% வரதுக்கு முன்னால டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க உங்களுக்கு எத்தனை % இருக்குன்னு தெரிஞ்சாதானே. அதுக்கு என்ன பண்ணணும்னா 3 மீன் இருக்கு. ஆன்சோவி, சார்டின், இந்தியன் மேக்கரல். இது 3 இந்தியாவில் கிடைக்கிற சீப் ஃபிஷ்.